குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அக்யூஸ்ட் என்பதற்கும் குற்றவாளி என்பதற்குமே கன்விக்ட் என்பதற்கும் வித்தியாசம் தெரியாமல் அன்றைக்கு குற்றவாளிகள் எல்லாம் கூட இருக்காங்கன்னு சொல்லி பேசுறாரு. அதனால அவரு பயத்தின் உச்சத்தில் இருக்காங்க. ஏன்னா இந்த ஆண்டுகள்ல எல்லா துறைகளிலும் ஊழல் இல்லாத துறையே இல்லை என்கிற அளவுக்கு மக்கள் குமரி கொண்டிருக்கிறார்கள். 30% கமிஷன் பெற்றுக் கொண்டுதான் வேலைகள் நடைபெற்று வருவதாக பொதுமக்களே குறை சொல்லி வருகிறார்கள். அதுபோல விவசாயிகளாக இருக்கட்டும், அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், மின்துறை ஊழியர்களாக இருக்கட்டும், போக்குவரத்து துறை ஊழியர்களாக இருக்கட்டும், மருத்துவர்கள், செவிலியர்கள், ஏன் மாற்றுத்திறனாளிகள் வரை இந்த ஆட்சியிலே போராடாத மக்களே இல்லை, பொதுமக்கள் இல்லை என்கிற அளவிற்கு இந்த ஆட்சி 21 தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றாமல் திராவிடல் மாடல் என்பதே ஒரு சீட்டிங் மாடல் என்பதாக இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. திராவிடர்களாகிய நமக்கெல்லாம் பெரும் இழுக்கை தேடி தருகின்ற விதமாக இந்த ஆட்சி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உறுதியாக இந்த ஆட்சி இந்த முறை வீழ்த்தப்படும். அந்த பயத்தினால அவரு வழக்குகள் இல்லாத அரசியல்வாதிகளே இல்லை என்கிற அளவுக்கு தான் இன்றைக்கு இருக்கிறது. முதல்வர் அவர்கள் அவங்க அப்பெல்லாம் 76 சர்க்காரியா கமிஷன்ல தப்பிப்பதற்காக காங்கிரசுக்கு எப்படியெல்லாம் காவடி தூக்கினார்கள் என்று தெரியும். அதனால முதல்வர் பேசுவதை நாம் பெரிதுபடுத்த வேண்டாம் என்றால் தோல்வி பயத்தில் முதல்வர் அவர்கள் பேசி வருகிறார்கள்.